வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ஓகே, ஸோ இந்த பைபிளில் தான். ஸோ லாவாலேருந்து பார்த்தீங்கன்னா ஜோஷ் கிளியர் அப்படிங்கிற அக்யூஸ் நம்பர் 1ங்க A1 அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதை பார்க்கும்போது நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்கன்னா AI அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அது A1 தான். ஆனால் இந்த ஃபோன்லேயும் AI இருக்குன்னா நீங்கள் நம்புவீங்களா? இருக்கு. அதையும் நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்க போகிறோம். புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. இந்த ஃபோன் யாரா கம்பீட் பண்ணுறதுக்கு வந்திருக்குதுன்னு தெரியுமா? சும்மா 6 மாசமா அந்த மாதிரி தான் ஒரு பெரிய ஸ்கெட்ச். என்னன்னா நத்திங் ஃபோன் எப்படி கிளியர் எடிஷன் இருக்கோ அந்த மாதிரி வந்து இந்த ஃபோன் ஆல்ரெடி அவைலபிள் தான். அதே வேரியண்ட் இதே வந்து உங்களுக்கு பிளாக் கலர்லாம் கிடைக்குங்க. ஸோ அதே வந்து உங்களுக்கு கிளியர் வேரியண்ட்டாகவும் இப்போ இருக்குது. ஸோ இது வந்து 949க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃப்ரண்ட்டில் எடுத்ததுமே A1 ஜோஷ் கிளியர் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா லாவா போல் அப்படின்னு நீங்கள் பார்க்க முடியும். இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம இந்த அசிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வச்சிருப்போம் தெரியுமா? எல்லா ஃபோன்லையும் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். வாய்ஸ் அசிஸ்டன்ட் மாதிரி தான். நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ ஆக்சசபிலிட்டி செட்டிங்ஸில் பார்க்க முடியும். நீங்கள் பண்ணுற டாஸ்க் எல்லாத்துக்குமே அது வந்து வாய்ஸில் சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்கள் மெனுவில் இருக்கீங்க, இப்போ செட்டிங்ஸில் இருக்கீங்க, செட்டிங்ஸில் இப்போ நீங்கள் டிஸ்பிளே செட்டிங்ஸில் இருக்கீங்க, அந்த மாதிரி நமக்கு ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ டிசேபிள்டாக யாராவது இருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு மாதிரியான ஒரு சில விஷயங்களையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ் as well as ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. ஓகே, ஸோ வாய்ஸ் அசிஸ்டண்ட் அது மாதிரி அது வாய்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணும். நீங்கள் என்ன டாஸ்க் பண்ணுறீங்களோ அது சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ அது இருக்குது. அதுதான் லாவா போல் அப்படின்னு போட்டிருக்காங்க. கிளியர் டிசைன், அப்புறம் ஸ்மார்ட் AI பேட்டரி. ஸ்மார்ட் AI பேட்டரி அடிச்சு விடு. அடுத்து ஒயர்லெஸ் FM. சரியா, ஒயர்லெஸ் FM இருக்குது. 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. சைடில் வந்து ப்ரௌட்லி இந்தியன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 1399 அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் இதில் போட்டிருக்கு. பட் விற்கிறது வந்து 949க்கு விற்கிறாங்க. ஸோ இது நம்ம அமேசானில் வாங்கணும். சரியா, இப்போ இதை பிரித்தோன்னு வைங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சும்மா உங்களுக்கு திரும்ப அந்த பாக்ஸை அப்படியே ஓப்பன் பண்ணி அந்த ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதிலே ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இப்படி பார்த்ததுமே இவ்வளோ பெரிய டிஸ்பிளேயாக நினைக்கிறாங்க. நிஜமாவே ஆனால் இவ்வளோ பெரிய டிஸ்பிளே கொடுத்துருந்தா இன்னும் நல்லா தான் இருந்திருக்கும். பட் அவங்க கொடுக்கல. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஸ்டிக்கரு. இந்த ஸ்டிக்கர்லேயும் அவங்க வந்து அந்த கிளியர் டிசைன் as well as இந்த 5 days ஆஃப் பேட்டரி பேக்கப் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து 2G ஃபோன். மறுபடியும் சொல்கிறது வந்து 2G ஃபோன். இதில் வந்து UPI மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நோக்கியாவில் வந்து 105, 110லாம் பார்த்துருப்போம். HMD, ஆமாம் நோக்கியான்னு சொல்லக்கூடாது, HMD. ஸோ அதுலேருந்து அதே மாதிரி ஃபோனான்னு கேட்டால் இல்லை. பட் இது வந்து அதோட குட்டி ஃபோன். கம்ஃபோர்ட்டு, டிசைன் இதெல்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் மெட்டீரியல் கூட நல்லா தான் பண்ணியிருக்காங்க, லாவான்னு சொல்லலாம். ஸோ இதுதான் டிவைஸு. உள்ள பேட்டரி இருக்காது, தனியாக ஆக்சுவலாக பாக்ஸில் தான் இருக்கும். பட் இந்த பேட்டரியில் ஒரு ஃபேக்ட் இருக்குது. அதை நான் என்னன்றதை சொல்கிறேன் இதை தொடர்ந்து. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸில் வந்து பேட்டரியும் இந்த சார்ஜரும் இருக்குங்க. ஸோ இந்த சார்ஜரில் ரேட்டிங் என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மைக்ரோ USB சார்ஜரு. ஸோ அதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். 2.5 வாட் தாங்க. ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதிரியான பட்டன் ஃபோன்ஸ்லாம் 2.5 வாட் தான் பார்க்குறோம். ஸோ இதுவும் 2.5 வாட் தான். ஸோ இதுதான் மொத்தமாக நமக்கு வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு. சரியா, இப்போ ஃபோனில் எப்படி இருக்குது, ஃபோனோட பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லாட்டி ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே, ஃபோன் இப்படி தாங்க இருக்கும். பட்டன்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. அதில் கிரிப்பும் இருக்குது. ஓகே, கிரிப்பெல்லாம் நல்லா தான் இருந்தது. அண்ட் அதில் டெக்ஸ்ட்டும் இருக்குது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்க ரீஜனல் ஸ்பெசிஃபிக்காக இப்போ நான் ஆர்டர் போடுறேன் இல்லையா, நான் எங்கேருந்து ஆர்டர் போடுறேன், என்னோடய அட்ரஸ் இருக்கும், அமேசானில் அட்ரஸ் இருக்கும். மேபி லாவாவோட சைட்டில் கூட தெரில, அது அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எப்படின்னா இப்போ என் அட்ரஸ் பார்க்கும்போது தமிழ்நாடு, சரி கீபேடில் வந்து தமிழ், அதாவது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல. பட் இங்கே வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் இருக்குது. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு ஏன் சொல்கிறேன்னா, முன்னெல்லாம் நோக்கியா ஃபோன்ஸ்லாம் வாங்கும்போது எப்படி இருக்கும்னா, அந்தந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இதில் மிஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு கீபேட் லெவலில். மற்றபடி பில்டு குவாலிட்டி, டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணியிருக்கிற விஷயம் இதெல்லாம் ஓகே. அண்ட் பேக் வந்து எப்படி ஓப்பன் பண்ணோன்னா, இந்த பாட்டமில் உங்களுக்கு மைக்ரோ USB போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது பக்கத்தில் பிடிச்சி இப்படி அவ்வளோதான் இழுத்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ அது பக்கத்தில் 3.5mm ஜாக்கும் இருக்குது. அப்புறம் பேட்ரி. ஸோ பேட்ரி வந்து ஒரு நல்ல விஷயங்க, HMD பேட்ரி. ஸோ நண்பர் ஒருத்தர், நம்ம நண்பர் தான், நம்ம சப்ஸ்கிரைபர் தான், அவர் வந்து அழகாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னார். HMD பேட்டரியை வந்து நம்மளால் நோக்கியா ஃபோன்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியல. அதுதான் யதார்த்தமான உண்மை. யூஸ் பண்ணால் எரர்னு வருது. பட் லாவாவோட பேட்டரியை யூஸ் பண்ண முடியுது. ஸோ இது வந்து 1000 mAh. ஸோ இந்த பேட்டரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேயா, ஸோ லாவா பேட்டரியை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா 1100 யூஸ் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்களா, இப்போ 1100 லாவா பேட்டரி போடுறேன். இது நல்லா யூஸ் பண்ணப்பட்ட ஒரு 1100 பார்க்கும்போதே தெரியும். எப்படி தலைவன் ஆன் ஆகிட்டான் பார்த்தீங்களா, இன்சர்ட் சிம்னு சொல்கிறான். இது HMDயோட பேட்டரி இப்போ போடுறேன் பாருங்கள், தெரியுதா HMD பேட்டரியா. ஸோ இப்போ இந்த பேட்டரியை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இதுவும் 1000 mAh தான். ஸோ இந்த பேட்டரியை நான் வந்து 1100 இன்சர்ட் பண்ண போகிறேன். பண்ணிட்டேன் பாருங்களேன். டெஸ்ட் மோடுன்னு வரும், ஆன்லாம் பண்ணவே முடியாது. ஸோ மொத்தம் உள்ளே வந்து ஃபோனில் பார்த்தீங்கன்னா A1 அப்படின்னு போட்டு ஜோஷ் கிளியர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிளியர் அப்படிங்கிறது 2 தடவை சொன்ன மாதிரி இருக்கும். இங்கே மைக்ரோ SD கார்டு போடலாம்.
அது மட்டும் இல்லாமல் 2 சிம்மு, ரெண்டுமே மைக்ரோ சிம்மாக போடணும். ஓகேங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம பிஎஸ்என்எல் சிம்மை ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுவோம். ஓகேயா, மைக்ரோ சிம் கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரோ சிம்முக்கு டேரெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த டேரெக்ஷனில் இன்சர்ட் பண்ணணுன்னு போட்டிருந்தது. ஸோ அந்த டேரெக்ஷனில் நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ பிஎஸ்என்எல் வந்துருச்சு. இப்போது உள்ளே போனோன்னா என்ன ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் இன்னொரு ஹைலைட் இருக்குங்க. ஃபோன் வந்து தக்கன்னு ஜொலிக்கும். ஸோ இதில் டார்ச் ஆப்ஷன் உண்டுங்க. டார்ச் உள்ள போய்ட்டு டார்ச் ஆன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டார்ச் செட்டிங்கில் நம்ம என்ன பண்ணலாம்னா எவ்வளோ நேரம் அது ஆனில் இருக்கணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் 1 மினிட் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த மாதிரி தான் லுக் இருக்கும். ஸோ எப்படி இருக்குது செமையா? அப்படியே பேக்கில் நத்திங் ஃபோன் மாதிரியே இருக்குல்ல. இந்த இடத்துல நம்ம விரல வச்சு இப்படி அழுத்தணுன்னா என்ன ஆகிடும்னா லைட் வந்து அப்படியே திரும்ப ரிவர்ஸில் வர மாதிரி ஆகிடும். நான் டைமர் ஆன் பண்ணியிருக்கேன், அதனால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே டிசேபிள் ஆகிடும்னு வச்சுக்கோங்க. ஃபைல் மேனேஜருக்குள்ளே போனோம்னா மெமரி கார்டு போட்டிருக்கோம் இல்லையா, மெமரி கார்டில் இருக்கக்கூடிய ஒரு சில டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ரெக்கார்டிங்ஸுங்கிறது என்னென்னா நம்ம கால் ரெக்கார்ட் பண்ண முடியும். சரி, அப்படி டார்ச் ஆஃப் ஆகிடுச்சா. ஸோ ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ டைம் என்ன, அப்புறம் டேட்டு, அப்புறம் பேட்டரி இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு நிற்கும் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அப்படியே உள்ளே போகணுன்னு வைங்களேன், கால் லாக் பார்க்க முடியும். அப்புறம் ஃபைல் மேனேஜர், அப்புறம் செட்டிங்ஸ். ஸோ செட்டிங்ஸில் வந்து நம்ம சூப்பர் பேட்டரி சேவர் வேணும்னா நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ரொஃபைல்ஸ் நம்ம வந்து எதர் ஜென்ரல் இல்லாட்டி சைலண்ட். அப்புறம் ஃபோன் செட்டிங்ஸ்குள்ளே போனால் நம்ம வந்து டைமு, லாங்குவேஜ் செட்டிங்ஸு. லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்களா தமிழ் இருக்குது, தேவைன்னா நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதை தாண்டி வந்து ப்ரிஃபர்ட் இன்புட், இதில் T9 மிஸ் ஆகுது. இது எனக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருந்தது. ஏன்னா நான் நோக்கியா ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜ் அனுப்பும்போது அசால்ட்டாக தட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். பட் இதில் மெசேஜ் அனுப்புறது எனக்கு வந்து பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமா நான் பார்த்தேன். ஏன்னா இப்படி டைப் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. ஹாய் இப்படி டைப் பண்ணணும். நோக்கியா ஃபோனில் எப்போயோ தட்டி முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருப்போம். ஸோ அது வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருந்தது. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு பட்டன் ஃபோனு வெறும் ஃபோன் கால்ஸ்க்காக நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே சமயம் வந்து எனக்கு ஒயர்லெஸ் FM ரேடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது நல்லாயிருக்கும். எதோட ஸ்பீக்கர் நல்லா இருக்குன்னு பார்க்குறதுக்கு தாங்க, வேறு எதுவும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், லாவாவும் இருக்குது, HMD 110 இருக்குது. லாவாவில் வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா FM, ஓகே, ஒயர்லெஸ் FM. ஒரு கண்ணில் இருந்து மட்டும் தான் தண்ணி வருது. ஏன் அப்படின்னா அந்த பொம்பளை கிங் காங்க்கு ஒரு கண்ணு அவங்க ஃபேமிலி அப்படின்னா இன்னொரு கண்ணு. இப்போ பாருங்க அப்படியே இதில் HMDயில் நீ வாப்புல நானும் ஜோசியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு எடுத்து முன்னாடி வைக்கிறான். அந்த போர்டில் ஃப்ளேம் அப்படின்னு இருக்கு. ஸோ எனக்கு ஒயர்லெஸ் FM அப்படின்னு வரும்போது எனக்கு சீரியஸாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் FM லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அப்படியே பேக் அழுத்தணுன்னா என்ன பண்ணா நோன் கொடுத்துட்டிங்கன்னா நின்றோம். இதுவே நான் உள்ளே இருக்கேன், நான் ப்ளே ஆகிட்டு இருக்கேன், பேக் கொடுக்கும்போது எஸ் கொடுத்தா பேக்ரவுண்டில் ப்ளே பேக் ஒர்க் ஆகும். இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கல இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பக்காவாக இருக்கும். மியூசிக் பிளேயர்லேயும் வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்பீக்கர் ஒர்க் ஆகும் அப்படின்னா, சரியா. ஸோ இதுலேயும் அதே தான், பேக் அழுத்தும் போது என்னன்னா ப்ளே ஆகிட்டே இருந்ததுன்னா எஃப்எம்மில் நீங்கள் பார்த்து அதே ஆப்ஷன்ஸ் இதுலேயும் ஒர்க் ஆகும். ஸோ வீடியோ பிளேயர்லாம் இருக்குது, எனக்கு அது ஃபன்னாக தான் இருந்தது. கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது, அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. அண்ட் ஓவராலாக செட்டிங்ஸில் போய் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தேவைன்னா மாற்றிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் கிடையாதுங்க, சரியா. உங்களுக்கு நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ரெண்டுமே 2G சிம் தான் ஒர்க் ஆகும். மெமரி கார்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கால் செட்டிங்ஸ்லையும் போய்ட்டு நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றிக்க முடியும். இப்போ அட்வான்ஸ் செட்டிங்ஸ்குள்ளே போகிறேன்னு வைங்களேன், பிளாக் லிஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள், ஆட்டோ கால் ரெக்கார்டிங் இதெல்லாம் நான் எனேபிள் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு நிறைய நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இந்த டார்ச் இருக்கு, ஐயோ செமையாக இருக்குங்க. இன்கமிங் கால் வரப்போ தனியாக இந்த ஃபோன் துண்டா தலைவர் வந்து அப்படி தெரிவாப்பில். இது ஐஃபோன்லேயும் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஆப்ஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து பேட்டரி ஸ்டேட் இது கொஞ்சம் டூ மச் தான் இல்லை ஒரு பட்டன் ஃபோனுக்கு. அது தவிர சவுண்ட் ரெக்கார்டர் தேவைன்னா நம்ம வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ரெக்கார்டராக யூஸ் பண்ண முடியும் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் கேம் பொறுத்த வரைக்கும் ஏர் ஸ்ட்ரைக் மட்டும் உங்களுக்கு ஃபுல் வெர்ஷன் அவைலபிள் மாதிரி. அதே சமயம் இப்போ இந்த நீஞ்சாலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் 5 தடவை இல்லாட்டி ட்ரையல் விளாண்டுக்கலாம். நைட்ரோ ரேசிங்கும் அதே மாதிரி தாங்க, சரியா. ஸோ இதெல்லாம் தான் கேம்ஸில் பார்க்க முடியும். அப்புறம் அலார்ம் செட் பண்ணிக்கலாம். எத்தனை 5 அலாரம் வைக்க முடியும். ஒரு காலத்துலலாம் பட்டன் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அலாரம் தான் செட் பண்ண முடியும். அப்புறம் இமேஜ் வியூவர் இருக்குது. ஸோ ஏதாவது ஃபோட்டோஸ்லாம் இருந்ததுன்னா அதை நம்ம பார்க்க முடியும். பட் இந்த ஃபோனில் கேமரா கிடையாதுங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கால்குலேட்டர் மாதிரியான ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தா இப்போ இன்கேஸ் உங்கள் வீட்டில் யாராவது இருக்காங்க, அதை பெரியவங்க இருக்காங்க, தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒயர்லெஸ் FM அதே சமயம் மியூசிக் இந்த பக்தி பாடல்கள்லாம் கேட்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து வேறு எந்த விதமான விஷயமே கிடையாது, வெறும் ஃபோன் கால் மட்டும்தான். அதாவது வெறும் ஃபோன் கால்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லையா UPI பேமெண்ட் வேணும், எனக்கு டிஜிட்டல் டீடாக்ஸ்க்காக வேணும்னும் போது அப்போ இந்த ஃபோன் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இப்போ இந்த ஃபோனே நல்லா இருந்தாலும் கூட வாட்ஸ்அப் மாதிரியான விஷயங்கள் மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. வாட்ஸ்அப் வந்து KaiOSல பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ஆனால் KaiOSக்கே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சப்போர்ட் இப்போ கிடையாது.
அதனால் வாட்ஸ்அப்போட எனக்கு பட்டன் ஃபோன் வேணும் அப்படின்னு யாராவது இனிமேல் கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். இப்போ பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்ட்டில் பார்க்கும்போது சைஸ் ஃபேக்டர் அப்புறம் டிசைன் இப்படிலாம் பார்க்கும்போது சீரியஸாகவே ஹெச்எம்டி வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஸ்பீக்கர் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க, வயர்லெஸ் எஃப்எம் ரிசப்ஷன் பார்த்தீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து லாவா கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுது. பட் இதுவே வந்து ஓவரால் டிசைன் இது அப்படியே நிற்க வைக்க முடியும். இதுலேயும் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பட்டன் அழுத்தி பார்க்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேசிக் யூஸுக்கு ஒரு கேமரா இருக்குது. அண்ட் முக்கியமாக சொல்ல போனால் இந்த கேமரா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இல்லை, ஸ்கேன் அண்ட் பே மாதிரியான விஷயங்களும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேமெண்ட்டோட வந்து ஒரு 2G ஃபோன் வேணும்னா 110. எனக்கு பேமெண்ட்லாம் மேட்டர் இல்லை, எனக்கு வந்து சும்மா ஃபோன் கால்ஸ்க்கே நல்ல பேட்டரி லைஃபோட கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் 2 ஃபோன்லேயும் இருக்குது. கால் ரெக்கார்டிங்கும் 2 ஃபோன்லேயும் இருக்குது. அண்ட் ஸோ யூனிக்கான ஒரு லுக்கு இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் வரும்போது சீரிஸாக லாவா வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுது. பட் T9 மாதிரியான விஷயங்கள் இதுக்கு வந்து பெரிய ஆடானா இருக்கும். இப்போ எஸ்எம்எஸ்லாம் அதிகமாக அனுப்புவேன்னு நினச்சேன்னா எனக்கு சீரிஸாக நோக்கியா தாங்க மாசு. ஓகேயா, இப்போ இங்கே உள்ளே வந்தேன்னா ஹாய்னா பாருங்கள், இவ்வளோ தான் அசால்ட்டு. பட் அதில் நான் உட்காந்து ரொம்ப நேரம் தட்டிக்கிட்டு இருக்கணும். ஸோ T9ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு வந்து லாவா கொஞ்சம் ஒர்க் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. மெமரி ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்மில் வந்து 250 கான்டாக்ட், ஃபோனில் வந்து 1000 கான்டாக்ட் வைக்க முடியும், தலையை வந்து 2000 கான்டாக்ட் வைக்க முடியும். ஸோ இந்த ஃபோனில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேன் கிடையாது. ஆனால் எப்போல்லாம் நம்ம டைம் பார்க்கணும்னு நினைக்கிறோமோ ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணணும்னு வைங்களேன், இந்த மாதிரி நம்ம டைம் ப்ளஸ் ப்ரௌட்லி இந்தியன் அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் அப்படி தான். இங்கே இருங்க, ஏதாவது பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே வரும். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, அன்லாக் பண்ணோன்னா மேலே இருக்கிற இந்த மெனு கீ அப்புறம் கீழே இருக்கிற ஸ்டார் கீ அழுத்தினா கீபேட் அன்லாக் ஆகிடும். லாக் பண்ணுறதுக்கும் அதே மெனு கீ அண்ட் ஸ்டார் கீ தான். ஸோ ஃபைனலாக சொல்லணும்னா HMD 110 ஒரு நல்ல ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நம்ம இதை பற்றி பார்த்துருப்போம். ஸோ 2G ஃபோனில் உங்களுக்கு பேமெண்ட் மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து பக்காவாக ஒர்க் பண்ணிச்சு, எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் அதை தொடர்ந்து வந்து இந்த லாவா ஜியாஸ் கிளியர் A1 ஸோ நல்ல டிவைஸுங்க. இது வரைக்கும் யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருந்தது. எனக்கு 3.5mm வழியாகவும் நான் வந்து ஆடியோலாம் லிசன் பண்ணி பார்த்தேன். FM மட்டும் இல்லாமல் ஆடியோவும் லிசன் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் போகும்போது FM கேட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மாதிரி FM ரேடியோவில் நீங்கள் லிசன் பண்ணுறதையும் கூட நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ நிறைய நல்ல ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஃபோன்லேயும் இருக்குது. ஸோ 1000 ரூபாய்க்கு இப்போலாம் ஃபோன் வாங்குறது நம்ம சூப்பராக இருக்குல்ல. 1000 ரூபாய்க்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் இருந்ததுன்னா ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன் அவைலபிள் அரவுண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். அந்தளவுக்கு நல்ல டிவைஸாக தான் லாவாவோட ஜியாஸ் கிளியர் A1 ஜியாஸ் கிளியர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது லாவா பட்டன் ஃபோன் வச்சிருக்கீங்கன்னா எப்படி என்ன ஏதுன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் லாவாவோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ ஆஸ் அ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் கைண்ட் அண்ட் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதில் எனக்கு எப்படி இருக்குன்னா, பில்டப் கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல ஃபீச்சர் ஃபோன். டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க லாவா தரப்புலேருந்து. மேலும் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக அவங்க ட்ரை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரண்ட் டிஸ்பிளேலாம் நம்ம மைக்ரோமேக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்டெக்ஸ் மைக்ரோமேக்ஸ் இவங்களாம் இருக்கும்போது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி பட்டன் ஃபோனில் டிரான்ஸ்பரண்ட் கலர் டிஸ்பிளேலாம் பண்ணியிருந்தாங்க. கமான் லாவா, நிறைய எதிர்பார்க்குறேன். ஓகே, ஸோ இதோட நம்ம அடுத்த பதிவில் சந்திப்பாக இருக்கும். சிவபரணி பார்க்கலாம். பாய்.